கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கடந்து வந்து உதவி செய்த தேவனுக்கு பிறதான நன்றிகளை எழுதுகிறேன். இந்த நாளில் கூட எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா எவ்வளவு ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம் கருத்தாய் ஜெபித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியாவை குறித்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தில் சொல்கிறது, அவர் பாடுள்ள மனுஷன் என்று சொல்லி. திஸ்பேனியாக எலியா அவர் ஒரு பாடுள்ள மனுஷனாய் காணப்பட்டார். அன்பான தேவப்பிள்ளையே, அந்த எலியாவை கொண்டு கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை குறித்து கொஞ்ச நேரம் உங்களோட மத்தியில பேச நான் ஆசைப்படுகிறேன். எலியா அவர் கருத்தாய் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். யாக்கோபு அப்போஸ்தலன் அவர் யாக்கோபு எழுதும்பொழுது பொது நிருபத்திலே எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே யாக்கோபு எழுதும் பொழுது எலியா கருத்தாய் ஜெபித்தார். அவர் ஜெபித்த பொழுது 3.5 வருடம் மழை நின்று போயிற்று. மீண்டும் அவர் ஜெபித்தார், மழை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவப்பிள்ளையே, உடைய வாழ்க்கையில நீ அநேக ஜெபங்களை ஏறெடுக்கலாம். ஆனால் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம். போய் அமர்ந்த தேவ சமூகத்துல நீ கருத்தாய் ஜெபிக்கிறாயா என்று சொல்லி உன்னை நீயே பாரு. இன்னைக்கு ஜெபம் அளப்பல் ஜெபம் காணப்படுகிறது. இது ஒன்றை சொன்னால் அவர்கள் எதுவோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்துக்கான காரியத்தை தான் நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறோமோ அதுக்கான காரியங்களை தான் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் அப்படி இல்லை. ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த காரியத்தை விட்டு இந்திய தேசத்துக்காக ஜெயிப்பார்கள், மற்றவர்களுக்காக ஜெயிப்பார்கள். இப்படி ஒரு ஜபத்தை எழுதுவதை நான் பார்த்திருக்கிறேன். அன்பான தேவப்பிள்ளையே, ஜபம் என்பது தேவனுடைய சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்கிற ஜபமாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஆஸ்பத்திரிக்கு போவார்கள். ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிற ஜபத்தை அங்கே ஆவியில நிரம்பி ஜெபிப்பார்கள். அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் பார்த்து நம்மை ஒரு மாறி பார்க்கிற அளவுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது. எந்த இடத்துல எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அப்படி ஞானமாய் ஜெபிக்க தேவன் இன்னைக்கு அநேகரை கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் நம் விரும்புகிறார். ஆரம்ப காலத்துல நாங்களும் அப்படிதான் இருந்திருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பிறகு அதை மாற்றிக்கொண்டோம். எந்த இடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்போதே இடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஞானமாய் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. பாருங்கள், யாக்கோபு எழுதும் பொழுது யார் சொல்கிறார், எலியா கருத்தாய் ஜெபித்தாராம். கருத்தாய் ஜெபிக்கிறோமா? அன்பான தேவப்பிள்ளையே, கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எப்படி கருத்தாய் ஜெபிப்பது? முதலாவதாக தேவனோடு நமக்கு என்ன இருக்கணும்? சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அடுத்ததாக ஜெபிக்க வேண்டியது தேவனோடு நமக்கு இருக்கிற ஒப்புரவு. எத்தனை பேர் ஒரு மாசம் ஆனால் பைபிள் தொடவே மாட்டாங்க, தூசி தட்டிட்டு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு. 2 மாசம் நான் கேட்டிருக்கிறேன். சகோதரா, நீ பைபிள் படித்து எத்தனை நாள் ஆயிற்று என்று ஒரு சகோதரனை கேட்டேன். 4 வருடம் என்று சொன்னார்கள். அன்பான தேவப்பிள்ளையே, அது போல இருக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இன்றும் இருக்கிறது? பைபிள் தினமும் படிக்க மாட்டார்கள். அதே போல தினமும் ஜெபம் பண்ண மாட்டார்கள். ஆண்டவருடைய ஆராதனைக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அந்த ஆராதனை மிஸ் பண்ணுவாங்க. அதை குறித்து ஒரு பாரமோ ஒரு கவலையோ அதை குறித்து அங்கலாய்ப்பும் இருக்காது. அது ஒரு வாரம் மிஸ் பண்ணிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அது எவ்வளவு எதை இழந்து விட்டோம், பல கோடிகளை இழந்து விட்டதை போல நான் நினைப்பேன். ஒரு வாரம் ஆராதனை இழந்து விட்டால். ஆனால் இன்னைக்கு அநேகர் அதை குறித்து பாரம் அடைவதில்லை. இந்த மாதிரி சூழ்நிலைகள் கருத்தாய் ஜெபிக்காத சிலருக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஆனால் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது அதை எல்லாம் தேவ சமூகத்துல உற்றமாகணும். ஆண்டவரே, அப்புறம் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே, நான் விசுவாசம் இல்லாமல் ஜெபிச்சா ஒண்ணுமே கிடைக்காது. நான் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீ கேளும், நீ கேட்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படி என்று சொல்ல வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்தார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் அவரை ஆராதிப்போம் என்று சொன்னார்கள் அல்லவா? அதை போல விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்.
கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ற அளவுக்கு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். முதலாவது பாவத்தை அறிக்கை செய்வது, இரண்டாவது ஒப்புரவாவது, மூன்றாவது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது. இப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கருத்தான ஜெபமாய் இருக்க வேண்டும். பாருங்கள், எலியா அப்படி ஜெபிக்கிறதுனால எலியாவுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். எலியாவை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவரை குறித்து அந்த டைட்டில் கேட்கும் பொழுது அவருக்கு அவ்வளவு வல்லமையை கத்தர் கொடுத்திருந்தார். அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். அவர் சொன்ன சில காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வரை ஜெபம் கேட்கப்படவில்லையா? அநேக காரியங்களை குறித்து நீ கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? என் ஜெபம் கேட்கப்படவில்லை, இன்னும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. மகளுடைய திருமண வாழ்க்கை இதுவரை நடக்காமல் இருக்கிறது. திருமணம் நடந்தும் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், என் மகளுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கண்ணீர்கள், கவலைகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? எல்லாவற்றையும் மாற்ற தேவனால் முடியும். நீ கருத்தாய் ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்துல ஒப்புரவாய் ஜெபம் பண்ணு, பரிசுத்தத்தோடு ஜெபம் பண்ணு, ஆண்டவரத்துல பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், ஆண்டவரே, அந்த நினைவை ஜனங்கள் எப்படியா ஜெபித்தார்கள், தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபித்த பொழுது மனஸ்தாபடுகிற தேவன் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எலியாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அதே போல நாமும் இன்னைக்கும் செப்பனிட வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில. எலியா அந்த பலிபீடம் கட்டும் பொழுது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார் அல்லவா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையில தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள், பலிபீடம் என்ற நம்முடைய உள்ளம், இருதயம் எத்தனை பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஏதேதோ காரியங்களில்லை தகர்க்கப்பட்டுதான் பிசாசானவன் தகர்க்கப்பட்ட சூழ்நிலையில் வைத்திருக்கிறான். அதை எல்லாம் செப்பனிட்டு, ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த நாள்ல கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, தகர்க்கப்பட்ட பலிபீடமா நீ செப்பனிட்டு கொண்டு தேவ சமூகத்துல நீ என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், ஒரு நாள் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல பயங்கர வெயில். அந்த மாதம் அக்டோபர் மாதமாய் காணப்பட்டது, தீபாவளி மாசமாய் காணப்பட்டது. அந்த நாட்களிலே மழை நாங்கள் இருக்கிற இந்த கோவை பகுதியிலே மிகவும் அதிகமான மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஊரிலே மழையே இல்லை. அங்க இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு சொன்னார்கள், ஏன் மழை வராத, அந்த ஊர்ல இவ்வளவு வெயில் அடிக்கிறது, எங்க ஊரெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது, எங்க ஊர்ல மழையே பெய்யாது அப்படின்னாங்க. அப்படி மழை பெய்தாலும் அந்த மழை என்ன ஆகும்? மழை அதை ஒரு காரியத்தை என்னிடத்தில் சொன்னார்கள். என் இருதயம் பாரப்பட்டது. அந்த இடத்துல உட்கார முடியவில்லை. நான் உட்கார்ந்து இருக்கிற சேர் முதல்ல கொதித்து கொண்டிருக்கிறது. அதில் கூட உட்கார முடியவில்லை. உடம்பெல்லாம் நனைந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். அந்த ஒரு முக்கியமான காரியத்துக்காய் போயிருந்தோம். அந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாய் இருந்தது. அந்த ஆராதனையில ஒரு சின்ன சபையில என்னை தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியால் அந்த போதகர் என்னை சொன்னார். சரி, நானும் போனேன். அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியால் எனக்குள்ள வைராக்கியம் உண்டது. ஏன் மழை வர மாட்டேங்குது? இந்த பகுதியில மழை வந்தால் எங்களுடைய தொழிலுக்கு அது மிகவும் அவர் சொல்கிறார்கள், எங்கள் தொழிலுக்கு அது நஷ்டம் ஏற்படுத்தி விடும் என்று சொல்லி. அப்படியானால் மழையே வேண்டாமா? இவ்வளவு உப்புசு தாங்க முடியவில்லையே, எனக்கு வேர்த்து ரொம்ப கொட்டுது, அதை தாங்க என்னால் முடியவில்லை. என்ன பண்றது? ஒரு நாள் தான் நாங்கள் இருக்க போகிறோம், ஆனாலும் அந்த வெயிலை தாங்க முடியவில்லை. அவர்கள் சொன்ன காரியங்கள் என் இருதயத்தை ரொம்ப வைராக்கியம் கொண்டது. நான் அந்த நாளிலே ஒரு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர், இன்றைக்கு இந்த இடத்துல மழை வருவதாக என்று சொல்லி ஜெபித்தேன். பாருங்கள் என்ன நடந்தது. அவர்கள் பாருங்கள், அந்த நாளிலே மழை வந்தது. மழை பெய்து கொண்டே இருந்தது. அப்படியா 4 மணிக்கு பிடித்த மழை சரியாக 7 மணி வரை மழை. அந்த இடத்துல அவ்வளவு மழை தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் நிரம்பிட்டு அந்த இடம் ஃபுல்லாக முழங்கால் அளவுக்கு அந்த பகுதி அந்த முழுவதுமாய் தண்ணீர் நிரப்பிட்டு. அன்பான தேவ பிள்ளையே, நான் ஆண்டவர்களே, நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் கண்மலையும் அவர் மலையையும் பெருமலையும் அனுப்புகிற தேவன் என்று சொல்லி யோபு புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எலியாவின் தேவன் நம்
தேவன் அவர் 3 வருஷம் முடிஞ்ச மழை பெய்யட்டும் என்று சொன்ன பொழுது அவர் அப்படியாய் மழை பெய்தது. மழை பிராணத்துக்கு முன்பாய் ஓடின போது பெரு வெள்ளத்தின் இறைச்சலை போல சத்தத்தை கொண்டு தேவன் மழை அனுப்பினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம் ஜெபத்தை கேட்டு உங்களை செய்யாமல் இருப்பாரா என்று சொல்லி நீங்களே உங்களை நிதானித்து பார்த்து இந்த நாள்ல ஆண்டவரே ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, நான் கருத்தாய் ஜெபிக்காதனால் தான் என்று சொல்லி நீங்கள் அறிந்து நீங்கள் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.